ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் அரசர் புதுசாக திருமணம் செஞ்சு காங்பேனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொன்னதும் ராணி கோவப்பட்டுட்டு தன்னோட அப்பாவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் அரசர் ராணி இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த டைம் ராணி அரசருக்கு கையில் ஒரு மோதிரம் போட்டு விட்டுருப்பாங்க. அது எல்லா டைமும் அரசரோட கையில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த மோதிரத்தை பார்த்து எடுக்கிறப்போ அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. மறுபடியும் அந்த மோதிரத்தை போடுறாங்க, எடுக்காங்க, ரத்தம் வருது. இப்போ அரசர் ராணி இல்லாத நினச்சி ஃபுல்லாகவே குழம்பி போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் அரசரோட மூத்த அண்ணன் சங்வாங் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் கேட்காங்க. உனக்கும் ராணிக்கும் 3 பசங்க இருக்காங்க, இருந்தாலும் ராணி கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அதனால தான் தொடர்ந்து காங்பேன் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இதுக்கு அரசர் பதில் என்னன்னா, அப்பா சொல்லியிருக்காங்க ஜோஸ் அண்ட் அமீன் ஃபேமிலிட்டு இருக்கிற அதிகாரத்தை மாற்றவே முடியாதுங்கிறத. ஸோ அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லும்போது இப்போ சங்வாங்கும் நீ தொடர்ந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் உன்னோட மனசில் ராணி இருந்துட்டு தான் இருக்காங்க சரிதானேன்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கு அரசரும் அமைதியாக இருக்காங்க. அரசவையில் இருக்கும்போது கூட அரசர் ராணியை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது அதில் இருக்கிற ஒரு அமைச்சர் கவனிச்சுட்டு தனி அரசரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அரச திருமணம் நடக்கிறது சரி வரத மாதிரி தெரியல, நீங்கள் வேற ஏதோ பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரிட்டன் ராணியவே இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அவள் தான் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கா, இதில் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது அரசே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களால் இன்னுமா புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் அரசருக்கும் கொஞ்சம் புரிய வருது. ஸோ ராணி கூட இருந்த டைமெல்லாம் யோசித்து பார்க்காங்க. ஸோ இன்னமும் லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் டைமே குதிரையை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராணியோட அப்பா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க போய் ராணி கதவு பூட்டியிருக்காங்க, போய் கதவு தான் தட்டுறாங்க. நான் வந்திருக்கேன், கதவு திறன்னு சொன்னால் இதுக்கு ராணியும் எதுக்காக வந்தீங்க, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல, அதை உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன், கதவு திறன்னு சொல்லும்போது அப்போ அரச திருமணத்தை நிப்பாட்டுங்க, அப்போ தான் நான் வருவேன்னு சொல்கிறாங்க. நான் அதை பற்றி பேச வரல, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்மளோட உறவு இப்படி மாறினதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லும்போது இப்போ அரசரும் சரி அரச திருமணத்தை நான் நிப்பாட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராணியும் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அரசு இந்த இடத்துக்கு ராணி மேலே இருக்கிற காதல்னால வந்தாங்களா என்னன்னுங்கிறது தெரியல, ஆனாலும் அரசர் மாறலைங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டே அரண்மனையில் அரசர் கூட இருக்கிற அந்த அமைச்சர் யோங்கனை தான் பார்த்து பேசுகிறாங்க. நீ எதுக்காக அரசரை வச்சு இப்படி பண்ணுறங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் கடைசி முறையாக இருக்கணும், உங்ககிட்ட இருக்கிற அமைச்சருங்கிற பதவி வேணும் தானேன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ராணி கேட்டுக்கிட்ட மாதிரியே அரச திருமணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹாங் ஃபேமிலியில் உள்ள அந்த பொண்ணை காங்பேனா அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுமே ராணியை தான் போய் பார்க்கணும். ஸோ ராணியை பார்த்து இந்த சில்க்கு நாங்கள் மிங் நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கோம், இதை நீங்கள் ஏற்றுக்கிடணும்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே கொடுக்கான். இதுக்கு ராணியும் இந்த அரச திருமணம் நின்று போனதுக்கு காரணமே நான் தான், நீ என் மேலே கோவப்படணும், ஆனால் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க, எதுவானாலும் இருக்கட்டும், இந்த அரண்மனையில் உன்னோட பாசத்தை அரசருக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறத நினச்சிட்டு இருக்காத, இந்த அரண்மனையில் நீ எதுக்காக வாழ்கிறங்கிறத கண்டுபிடின்னு கொஞ்சம் யங்ஸில் மாதிரி இங்கே இவளும் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அட்வைஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க. அது அவளுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல, பார்க்கறதுக்கு அமைதியான பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆகுது போல். ஆனால் இன்னும் சேரியாங் வந்து புதுசாக வந்திருக்கிற ஹாங் ஃபேமிலியை சேர்ந்த காங்பேனை போய் பார்த்து பேசலை போல், இவள் போய் பேசணும் போல். ஸோ கூட இருக்கிற பணிப்பெண்களும் சொல்கிறாங்க, பட் அவள் போகாமல் திமிர் பிடிச்சிட்டு தான் இருக்கான். ஒரு முறை இவள் லைப்ரரியிலேருந்து புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் அந்த காங்பேன் வராங்க. ஸோ இவா பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறா. இதை அந்த காங்பேன் கவனிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் நீ தானே அது என்னை வந்து பார்த்து இன்னும் பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதுக்கு அவளும் எனக்கு உங்களை எந்த இடத்துல வச்சு எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறது தெரில, அதான் நான் உங்களை வந்து பார்க்கலன்னு சொல்கிறா. ஸோ இதுக்கு அவங்க கோவப்பட்டுட்டு என்ன என் கையாலே சாகணுங்கிறத ஆசைப்படுறியா என்னன்னு கேட்கும்போது பதிலுக்கா வேணனா இல்லவே இல்லை, எனக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம், ஏன்னா அரசர் நீ என் கூட தான் இருப்பாங்கிறத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த டைம் கரெக்டாக அரசர் அந்த வழியாக போயிட்டு இருக்கிறப்போ இவங்க 2 பேரும் பேசினதை கேட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி அங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்து நீ இப்போ எவ்வளோ தைரியமாக திமிரா பேசினேங்கிறது உனக்கு தெரியுமா, அது என்ன நான் இனி உன் கூட தான் மட்டும்தான் இருக்க போகிறேன்னு சொன்னேன், எதை வச்சு அப்படி சொன்னேன்னு சொல்லும்போது அவளும் பயந்துக்கிட்டு இல்லை எனக்கு தெரியும் உங்கள் மனசில் ராணிக்கு மட்டும்தான் இடங்கிறது, ஆனால் நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா என்னால் மட்டும்தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அரசரும் எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவா புதுசாக வந்த காங்பேன்ட்ட இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்ட விஷயம் அரசர் பேசினது எல்லாமே இப்போ ராணிக்கும் கோட்லேடி மூலமாக நியூஸ் போகுது. அடுத்ததாக ராணியும் அவளை கூப்பிட்டு விடுறாங்க.
ஸோ இவ அங்கேருந்து போகிறதுக்குள்ளே வழியில் அரசரோட ஹெட் கோர்ட் லேடி இவளுக்கு ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ என்னன்னா, ஒரு வேளைக்கு ராணி இந்த விஷயத்தில் கோவப்பட்டு ஒன்று அடித்தா பதிலுக்கு எதுவும் பேசாத, அடியை வாங்கிக்கோ, வெளியே வந்து அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிவிட்றாங்க. ராணியும் அவளை பார்த்ததுமே எதை பற்றியும் பேசலை. அதுக்குள்ளே அவள் தான், ராணி என்னை தண்டிச்சிருங்க, புதுசாக வந்திருக்க காங் பெயின் செய்யாங்கிட்ட நான் தான் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட தான் கேட்கா. ஆனால் ராணி பதிலுக்கு, இதில் ஓ மேலே தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம், தேவையில்ல, ஆனால் நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு லைட்டாக வார்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கூடவே ராணியோட அப்பா வீட்டில் இப்போ ஏதோ விருந்து நடக்க போகுது. அதுக்கு அரசர், அமைச்சர்கள், நான் சொல்லி எல்லாருமே போகிறோம். ஆனால் நான் ஒரு சில நாள் முன்னாடியே போகிறேன், கூட நீ வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளும் சரின்னு தான் சொல்கிறா. ஸோ இந்த செய்தி தெரிஞ்சதுமே அரசரும் சேரியாங்கிட்ட ராணிக்கு ரகசிய தகவல் தரத்தவங்க யாருன்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஃபைனலாக ராணியும் சேரியாங்கும் இங்கே ராணியோட அப்பா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ரகசிய தகவல் தரத்தவர் ராணியோட வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஏன்னா ராணி தான் அரண்மனையிலேருந்து எங்கேயும் தனியாக போய் பார்த்து பேச முடியாது, யாராட்டும் ஏதாட்டு பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விருந்தில் அந்த அவரை வர வச்சுருக்காங்க. ஆனால் இது சேரியாங்கோட கண்ணுக்கு பட்டிருந்து இவளுக்கு டவுட் வந்துட்டு, ஏன்னா அரசர் கண்டுபிடிக்க சொன்னதுனால அவர் எங்கே போகிறாங்கிறத கவனிக்க அங்கே அவரும் ராணியும் தனியாக ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத இவ தூரத்தில் நின்று கவனிச்சுட்டு தான் இருக்கா. ஸோ இப்போ அந்த ரகசிய தகவல் தரவரும் அரசரோட அப்பா இன்னும் பிரச்சனையை விட்டபாடு இல்லை போல். ஸோ கண்டிப்பாக இந்த அரசரோட ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஆர்மியை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க பேசிட்டு கிளம்பி போகிறப்போ கரெக்டாக சேரியாங் இவங்கள தான் கண்காணிச்சுட்டு இருக்காங்கிறத ராணி தூரத்தில் நின்று கவனிச்சிருந்தாங்க. அடுத்ததாக ராணியோட தம்பி அவளை பிடிச்சி ராணி முன்னாடி தான் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவளும் அடுத்ததான் அரசர் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேங்கிறத சொல்கிறாங்க. சரி, அரசர்கிட்ட நீ என்னெல்லாம் சொன்னேன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அவளும், இல்லை நான் சொல்கிற மாதிரி எதுவுமே நான் பார்க்கலான்னா நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறான். ஸோ ராணியும் இதை நம்பலை தான், ஆனாலும் இப்போ இங்கே நடந்ததை பற்றி அரசர்கிட்ட சொன்னான்னா அதுதான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும், பார்த்துக்கோன்னு சொல்லி அவளை திட்டி விடுறாங்க. ஆனால் இப்போ ராணிக்குமே கடைசியில் இவாளுமே இந்த அளவுக்கு மாறிட்டாங்கிறத நம்ப முடியல தான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ராணி குளிச்சுட்டு இருக்கிறப்போ அதே தண்ணிக்குள்ளே இங்கே சேரியாங்க வந்து குளிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது ராணி கையில் ஒரு கம்பை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏதோ பயங்காட்டுற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சேரியாங்க என்னன்னா அதை பார்த்துட்டு வயிற்றில் கையை வச்சுட்டு பயத்தோட எந்திக்கா. ஸோ ராணியும் அதை கவனிச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து அரண்மனைக்கு கிளம்பி போன்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் அங்கேருந்து பயத்தோட கிளம்பி போயிருந்தான். ஸோ அப்படியே விருந்தும் நடக்குது. அதுக்கு அமைச்சர்கள், அரசன் சொல்லி எல்லாருமே வராங்க. ஸோ விருந்து நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் ராணியோட 2 தம்பியும் சும்மா இல்லாமல் அதில் ஒருத்தர் என்னென்னா, அரசர் இந்த ஒயின் நாங்கள் மிங்நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கோம், குடிங்கன்னு சொல்லி கொடுக்காங்க. அரசரும் அந்த ஒயினை பார்த்துட்டு ஆச்சரியப்படுதாரு. ஏன்னா மிங்நாட்டில் அந்த ஒயின் வாங்குறதா இருந்தால் இங்கேருந்து 160 கிலோ அரிசி கொடுக்கணும் போல். ஸோ 160 கிலோ அரிசி கொடுத்தா இதை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, இங்கே இருக்கிற உள்ளூர் அதிகாரிகிட்ட இதை நாங்கள் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நான் இது போக நீங்கள் ஏதோ விவசாய நிலத்தெல்லாம் அடிமட்ட ரேட்டில் வாங்கினதா கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வாங்கியிருப்பாங்க போல். ஸோ என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் முழிச்சுட்டு இருக்கும்போது ராணி இது வந்து காப்பாற்றுறதுக்காக ஃபஸ்ட்டு உள்ளூர் அதிகாரிகிட்ட வாங்கின ஒயனுக்கான சரியான விலையை கொடுத்து முடியுங்கன்னு சொல்லி அந்த பேச்சை அந்த இடத்துல முடிச்சு விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த மிங் ஃபேமிலி இந்த விருந்து வச்சதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ அரச திருமணம் நடக்க இருந்து ராணியெல்லாம் அது ஸ்டாப் ஆகி போயிட்டு, ஸோ இந்த மிங் ஃபேமிலியை மீறி யாராலையும் எதையும் செய்ய முடியாதுங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த விருந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ராணியோட 2 தம்பிங்களுக்கும் அரசர் கேட்ட கேள்விக்கு நல்லாவே தெரியுது மின் ஃபேமிலி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்கிறத அரசர் விசாரிச்சுட்டு தான் இருக்காரு, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஸோ அப்படியே இங்கே அரண்மனைக்கு வந்த சேரி அங்கே பார்த்தோன்னா இப்போ மருத்துவர் அவளை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க ஹெட் கோர்ட் லேடிஸும் அவளும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. ஸோ நைட் டைம் அரசர் வந்ததுமே ராணியோட அப்பா வீட்டில் ராணிக்கு ரகசியமாக தகவல் தருது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சியான்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அவளும், நான் ராணி யார் கூட இருந்து பேசினதை பார்த்தேன், ஆனால் அவங்களோட ஃபேஸை நான் பார்க்கலன்னு சொல்லி முடிச்சிருதான். அப்படியே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது, நான் கன்சீவ் ஆகியிருக்கேன்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே அரசரும் ரொம்ப சந்தோஷமாகறாரு. நீ ஒன்று நல்லா பார்த்துக்கோ, நான் கோட்லேட்டிட்டெல்லாம் சொல்லி வைக்கேன், ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே இதை பற்றி ராணிகிட்ட சொன்னியன்னு சொல்லி வேற கேட்காங்க. இதை கேட்டதுமே அவளுக்கு கொஞ்சம் ஃபேஸ் மாறுது. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ நல்லது தான் அப்படின்னு சொல்லி அரசரும் சொல்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா அரண்மனையில் இருக்கிற எல்லா கோட்லேடிஸ்க்கும் என்ன கவலைனா, இப்போ சேரியாங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால அரசர் ஃபுல்லாகவே சேரியாங்க தான் பார்த்துக்கிடுவாங்க, ராணியை கண்டுக்கிட மாட்டாங்க, ராணியோட நிலைமை நடக்கிறப்போ தான் பாவமாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராணி விஷயம் தெரிஞ்சதுமே கோட்லேடி மூலமாக ஏதோ அரிய மூலிகை ஒன்று இந்த கன்சீவான டைமில் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ கோட்லேடியும் கொடுத்துட்டு அடுத்ததாக ராணிகிட்ட போய் இப்போ காங் பெயின் சேரியாங்
ப்ரெக்னென்ட் ஆனதுனால கண்டிப்பாக அரசர் அவங்கள தான் கேரிங்காக பார்த்துக்கிடுவாங்க. இதில் உங்களை கண்டுக்கிடாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போதே ராணிக்கும் உள்ளுக்குள்ளே அந்த கவலை இருக்க தான் செய்யுது. ஆனால் ராணி என்னென்னா சேரியாங் ரொம்பவே சென்சிட்டிவான பொண்ணு. ஸோ அவளை ரொம்பவே எக்ஸ்ட்ராவே கேர் எடுத்து பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்பவும் கூட. ஆனால் சேரியாங் என்னென்னா எங்கள் ராணி கொடுத்து விட்ட மூலிகைலாம் எது இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் ரிட்டன் ராணிகிட்டே கொண்டு வந்து கொடுக்கா. இல்லை இதை வச்சுக்கிட்டதுக்கு நான் தகுதியானவ கிடையாதுன்னு சொல்லும்போது ராணியும் இதை நீ எதுக்காக என்கிட்ட ரிட்டன் தரேங்கிறது எனக்கு புரியுது, அதை நீ ஏன் திரும்ப எடுத்துக்கோ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு தானேன்னு சொல்லும்போது அவளும் இல்லை வேண்டான்னு சொல்கிறா. ராணியும் உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை அரச குடும்பத்தை சேர்ந்த குழந்தை, அது என்னோடய வயிற்றில் இருக்கிறதுக்கு சமம், ஸோ இங்கேருந்தே எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ சேரியாங்கும் ராணி இப்படி பேசுகிறத நினச்சி குழம்பு போய் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி டைமில் ஹீரோவோட அப்பா மறுபடியும் ஏதோ 2-3 ஆர்மிஸை சேர்த்துக்கிட்டு நாட்டோட எல்லை பகுதியில் கிளர்ச்சி பண்ண போகிறதா இவங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஸோ இருக்கிற எல்லா அமைச்சரும் பதிலுக்கு சண்டை போடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசருக்கு கூட பிறந்த 2 தம்பிங்களை தன்னோட கையாலே கொண்டுட்டோம், இப்போவும் அப்பாவை எதிர்த்து போரிடுறதுக்கு இஷ்டமும் கிடையாது. தேவையில்லாமல் இந்த போர் நடந்துச்சுன்னா இடையில அப்பாவி மக்களோட உயிர் தான் போகும், அதில் அரசருக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக அமைச்சர் ஹாரியாங்க மட்டும் தனியாக மீட் பண்ணி இதை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அரசர் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா அந்த யாருக்கும் தெரியாமல் தன்னோட அப்பாவை தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசி சமாதானமாக போகணும். ஸோ நான் இல்லாத நேரத்தில் அரண்மனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் ஹாரியாங் கையில் இதை கொடுக்காங்க. ஆனால் அமைச்சர் ஹாரியாங் என்னென்னா இதை நீங்கள் என் கையில் தரதுக்கு பதிலாக ராணியோட அப்பா கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஏன்னா மீன் ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்லவும் அரசருக்கும் இது சரின்னு தோணுது. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் சேரியாங்க பார்த்தோன்னா அவளுக்கு பக்கத்தில் தான் புதுசாக வந்திருக்க காங்பெயினோட அரண்மனையும் இருக்கும் போல். ஸோ அவங்க அங்கேருந்து மியூசிக் ப்ளே பண்ணுறது இங்கே இவளுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பா போல். ஸோ அதனால் புதுசாக வந்திருக்க காங்பெயினும் கோர்ட் லேடிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. அது அப்படியே அரசரோட காதுக்கும் போயிருக்கு. பதிலுக்கு அரசர் என்னென்னா புதுசாக வேறு ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு அரண்மனை கட்ட சொல்லி நியூஸ் வந்திருக்கு போல். அதை அரசர் கூட இருக்கிற ஹெட் கோர்ட் லேடி இப்போ சேரியாங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அப்படி போய் சொன்னால் இவங்க பாரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு, ஒருவேளைக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு உடனே அரசர் உங்ககிட்ட இருந்து விளக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது சேரியாங்கும் எதுக்கு அவளுக்காக அரசர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நான் இப்போது அவர் குழந்தைய என்னோட வயிற்றில் சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இதை கோர்ட் லேடியும் கவனிச்சுட்டு இங்கே நீ மட்டும்தான் குழந்தை பெக்க போறியா என்ன, அப்படிலாம் கிடையாது, இங்கே புதுசாக வர்ற கோர்ட் லேடி யார் அழகாக இருக்காங்களோ கண்டினியூவாக அரசருக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நீ மட்டும் இப்போ புதுசாக செய்கிறதா கிடையாதுன்னு சொல்லும்போது இப்போ சேரியாங்க என்னென்னா அப்போ என் கூட கூட்டாளியாக அமைச்சர்களில் யாராட்டும் இருப்பாங்களான்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹெட் கோர்ட் லேடியும் பெரிய ஆளாக தான் இருப்பான்னு சொல்லிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராணிக்கும் அரசர் இப்படி அரண்மனையை விட்டு ஏதோ ரீசனுக்காக போகிறாங்க, தன்னோட அப்பாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டுன்னு சொல்லி தெரிய வருது. ஸோ ராணி கண்டுபிடிச்சிட்டாங்க அரசர் தனிப்பட்ட முறையில் ஏதோ செய்ய போகிறாரு, அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு, அரசரை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஹெட் கோர்ட் லேடியை வர வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு அரசர் என்னோட அறைக்கு வரணும், அதை பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ராணி இன்னைக்கு சரியான நாள் கிடையாதுன்னு சொல்லும்போது நான் என்னோட கணவனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது இல்லை இது அரசர் ராணியை சந்திக்க போகிற நிகழ்வு, இதை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிவு எடுத்துக்கிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ராணியும் அரசர் அரண்மனையை விட்டு போகிறேன்னு இருக்காரு, நான் அவர் கூட இருக்கணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நைட் அரசரோட அரண்மனைக்கு ராணியா நான் போவேன் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்காங்க. இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் லேடியும் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நைட் போல் அரசரை ராணியோட அறைக்கு வர வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ராணி வந்ததுமே நீங்கள் தனியாக போகிறீங்களா என்னன்னு கேட்கும்போது அரசரும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ ராணியும் நீங்கள் தனியாக உங்களோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறீங்களா என்னன்னு சொல்லும்போது அவங்க ஆர்மியோடு இருக்காங்க, நான் எப்படி தனியாக போக முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களோட அப்பா தனியாக ஒரு இடத்துல வெறும் ஒரு சில பாதுகாவலரோட மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது அரசருக்கும் இவளுக்கு இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி ஷாக்காக இருக்குது. கூடவே மறுபடியும் ரகசிய தகவல் தரதவர் மூலமாக இது தெரிஞ்சிச்சா என்னன்னு சொல்லும்போது உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ராணி ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அரசரோட அப்பா தங்கியிருக்கிற இடத்துல என்னெல்லாம் நடக்குங்கிறது ரகசிய தகவல் தரதவர் மூலமாக ராணிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அரசரோட அப்பாவுக்கு அங்கே பாதுகாவலர் கொடுக்குறப்போ எப்பப்போ மாறுவாங்க என்னெல்லாம் செய்வாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராணியும் அதுக்கேற்றாப்புல பிளான் போட்டு அரசரை அங்கே அவங்களோட அப்பா இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அனுப்புகிற டைம் அவங்க அப்பா ஒரு இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் 45 நிமிஷம் நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேசலாம், 45 நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வரலன்னா அதுக்குள்ளே என்னோட தம்பியோட சேர்ந்த வீரர்கள் எல்லாருமே உங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டு உங்கள் அப்பாவை திரும்ப கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ராணி ஒரு பிளான் போட்டு கொடுக்காங்க.
அரசரும் அந்த பிளான் பட்டு கரெக்டாக உள்ளே போயிட்டாங்க. அவங்க அப்பாவையும் மீட் பண்ணிட்டாங்க. என்னை பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறவன் அவனோட படைகளோட வந்திருக்க மாட்டான்னு சொல்லும்போது, நான் தனியாக தான்ப்பா வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை நான் நம்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா வெளியே அவங்களோட பாதுகாவலர் மட்டும்தான் இருக்காங்க. ஒழுங்காக திரும்ப மரியாதையாக போயிருன்னு சொல்லும்போது, அதுக்கு இப்போ அரசரும், இல்லை என் கூட நீங்கள் வாங்க, தேவையில்லாமல் நம்ம 2 பேரும் போர் பண்ணுறதுனால அப்பாவி மக்களோட உயிர் தான் போகும், இந்த போரில் நீங்கள் ஜெயிக்கவும் மாட்டீங்க, என் கூட வாங்கன்னு சொல்லும்போது அவரும் கோவத்தில் அவனை கொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கூட இருக்கிற பாதுகாவலரும் ஜோசன் நாட்டு அரசன்னு பார்க்கல, அரசரை முட்டி போட வைக்காங்க. அரசரும் இப்போ நீங்கள் என்னை கொண்டுட்டீங்கன்னா ஜோசனோட கதையை மாறிடும், அரசவையில் பிரச்சனை தான் வரும், வரலாறுல உங்கள் பேர் தப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் அரசரோட அப்பா கண்டுக்கிடலை, அவனை கொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கூட இருக்கிற பாதுகாவலர் கரெக்டாக தூரத்துலேருந்து ஒரு அம்பு வருது, பார்த்தா ராணியோட தம்பியோட வீரர்கள் தான். ஸோ எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லிட்டு ராணி தம்பி வீரர்களை தான் அரசை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அரசரோட அப்பாவும் ஹீரோவை கண்டுக்கிடாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகும்போது, இப்போ அரசர் என்னென்னா, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட தம்பி 2 பேர் இறந்ததுக்கு நான் இப்போ வரைக்கும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி அழுகிறாங்க. அவருக்குமே கண் கலங்க தான் செய்யுது. இந்த ஜோசனை புதுசாக மாற்றணும்னு பார்த்தேன், எனக்காக ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் அந்த ஜோசனை புதுசாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் அதெல்லாம் செஞ்சேன், இதை யார் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்களும் அதை புரிஞ்சுக்கிடாமல் போயிட்டீங்கன்னு சொல்லும்போது அரசரோட அப்பாவும் அழுறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அரசரோட அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அரண்மனைக்கு தான் போகிறாங்க. ஸோ ஃபைனலாக அரசர் கூட போகலான்னு சொல்லிட்டு அரசரோட அப்பா ஏற்றுக்கிட்டாரு போல். ஸோ அடுத்ததாக அரசவையில் என்னென்னா எல்லா அமைச்சர்கிட்டையும் இப்போ இவங்க ஜோசனோட தலைநகரமாக கேஜியாங்னு இடத்துல தான் இருப்பாங்க, பட் இதை மாற்றி இனி ஹன்யாங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லா அமைச்சர்களும் ஒத்துக்கிடலை. ஏன்னா இந்த கேஜியாங் இடத்துல இல்லீகலாக நிறைய நிலம் வீடுன்னு வாங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே மாறதா இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அரசருக்கும் இது நல்லாவே தெரியும். ஸோ அரசரும் அதை பற்றி தான் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஹன்யாங் தான் போகிறோம், இங்கே யாரெல்லாம் இல்லீகலாக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சு அதை திரும்ப வாங்கி இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் யாருமே எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே இப்போ ஸ்டோரி 5 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. என்னென்னா இப்போ ராணிக்கு குழந்தை பிறகுது, அதுவும் பையன்தான். ஸோ அடுத்ததாக ஒரு இளவரசன் வேற வந்தாச்சு. இவங்க இருக்கிறது இப்போ ஹன்யாங்ல தான். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே சேரியாங்கோட குழந்தை பிறந்துட்டு போல, அதுவும் ஒரு பையன் தான். இப்போ 5 வயசில் இருக்கான் அந்த பையன். இப்போ ஹெட்கோர்ட் லேடி என்னென்னா இவங்க கூட இன்னொரு ஆளை புதுசாக கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, அரசர் கூட எப்பவும் அமைச்சராக யோங்குவான்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் தான் இப்போ வந்து இவங்க கூட புதுசாக ஆள் சேர்ந்துருக்கான். ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அரசரோட அப்பா எப்படி அரசர் கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, நீ கேஜியாங்க விட்டு ஹன்யாங்கில் உன்னோட தலைமை இடமா வச்சுக்கிடணும், அது மட்டும் கிடையாது, ஒரு வேளைக்கு ராணியோட நீ அந்த இடத்துக்கு போனனா ராணியோட ஃபேமிலியோட பவரும் அங்கே சேர்ந்து தான் வரும், ஸோ நீ ஜோசனா புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அரசர் அதுக்கு ஒத்துருக்காரு. அதனால தான் ஹன்யாங்க்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஹன்யாங்கில் தான் இருக்காங்க. இனி ஸ்டோரி இங்கேருந்து தான் போகும். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இந்த பாட்டு பார்த்து அரச உண்மையிலே ராணியை லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.